ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் 2025 பிறந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த வருஷமாக ஆக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறது வாழ்வியல் மட்டும் இல்லை, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா விஷயத்துலையுமே. இந்த வருஷத்துலேருந்து தினம் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா 2024 இது சும்மா ஒரு அவேர்னஸ்க்காக ஆரம்பித்த ஒரு சேனல். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஃபஷ்னலாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் அவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது நானும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அதனால் டெய்லி ஒரு வீடியோ டெஃபினட்டாக இனிமேல் நான் போடுகிறேன். 2025ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக பிகினர்ஸ். இது சார், எனக்கு ப்ரைஸ் சார்ட் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஒரு நிறுவனத்தை எப்படி சார்ட்டாக, ப்ரைஸ் சார்ட்டாக அது பார்க்குறது, ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒரு சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அது எப்படி என்னோட ஸ்டாக்கை ஆட் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு டோட்டல் பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ப்ரைஸ் சார்ட் அப்படின்னா என்ன, அதில் எந்தெந்த விதமான ப்ரைஸ் சார்ட் இருக்குது, அதில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறது ஒரு சார்ட் CHAT சார்ட்டிங் இல்லை, சார்ட் வரும் இல்லையா, அந்த சார்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். இவங்க வேர்ல்டு வைடாக லீடர். இவங்க தான் இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில் லீடர். இவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு டேட்டாஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, NSE, BSE, MCX, அதுக்கப்புறம் நாஸ்டாக்கு, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கிட்டையும் இவங்க அமௌண்ட் பே பண்ணி ஒவ்வொரு கம்பெனியோட ப்ரைஸ் இன்னைக்கு லைவ், இது எல்லாமே மார்க்கெட்டில் ட்ரேடிங் வியூவில் மேக்ஸிமம் லைவில் போயிட்டுருக்கோம். இது பியூர் ஃப்ரீ சைட்டு தான் இது. ஆனால் இதில் ப்ரொஃபஷனல் வெர்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஃப்ரீ வெர்ஷன் தான். ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிகினிங் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, நான் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாதுங்க அப்படின்னால் ஃப்ரீ வெர்ஷனே தாராளமாக போதும். ஓகே, ஒரு 30 கம்பெனி வரைக்கும் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டு வச்சுக்கலாம். கூகுள் சர்ச்சில் ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு மேலே சைன்இன் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்களோட மெயில் ஐடியை போட்டுட்டு சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னால் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மேலே சர்ச் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் மேலே, அந்த இடத்துல சர்ச்சில் உங்களுக்கு வேணுங்கிற கம்பெனி, இப்போ உதாரணத்துக்கு நான் Nifty 50 அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக அந்த சார்ட்டு ஓப்பன் ஆகிடும். இது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட் இருக்கும். அந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டு. ஃபுல் ஸ்க்ரீன் வேணுன்னா அந்த வாட்ச் லிஸ்ட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போது ஒரு பியரிஷ் கேண்டில், அதாவது சிகப்பு கேண்டில் அப்படின்னா என்ன, இந்த மேலையும் கீழையும் குச்சி வர்றதுக்கு என்ன காரணம், அதே மாதிரி இந்த பக்கம் புல்லிஷ் கேண்டில், மேலேயும் கீழையும் குச்சி வர்றதுக்கு என்ன காரணம், இந்த பாடி ஏன் பச்சை கலராக இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பியரிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இது அன்னைக்கு தேதிக்கு, என்னைக்கு தேதியாக இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம். நான் டைம் ஃப்ரேம் பற்றி பேசலை. ஒரு கேண்டில் எந்த டைம் ஃப்ரேம் சார்ந்ததாக வேணால் இருக்கலாம். டெய்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம், ஹவர்லியாக இருக்கலாம். அந்த மாதிரி வேரியஸ் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஒரு கேண்டில் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவான ரூல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான். அதாவது ஒரு கேண்டில் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபீஸுக்கு ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி. ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க, ஸ்டாக்கோ ஃபியூச்சர்ஸ் ஏதோ ஒன்று 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அன்னைக்கு ஹை ஒரு 110 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, 120ன்னு வச்சுக்கோங்க, 120 வரைக்கும் போயிருக்கு. அப்படியே அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர், வேணாம்ப்பா 120 ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி இறங்கி ஓப்பன் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கும் கீழே போயிட்டு 80 ரூபா வரைக்கும் போயிட்டு 3:30 மணிக்கு முடியும் போது 90 ரூபாயில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 100 ரூபாயில் ஓப்பன் ஆகி 100 ரூபாய்க்கும் கீழே 99 க்ளோஸ் ஆனாலும் சரி, 99 ரூபா 90 பைசால க்ளோஸ் ஆனாலும் திஸ் வில் பி எ ரெட் கேண்டில். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரைஸை விட கீழே இருந்தால் அது, க்ளோசிங் ப்ரைஸ் இருந்தால் அது ரெட் கேண்டில். இப்போ இந்த விக்குக்கு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு அந்த கேண்டில் முடிகிற அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ வரைக்கும் ஹை போயிருக்கு, எவ்வளோ வரைக்கும் லோ போயிருக்கு அப்படிங்கிறதா விக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே கீழே குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, இதை விக் அப்படின்னு சொல்லுவோம். WICK.
ஓகே, அன்னைக்கு அந்த கேண்டிலோட டைம் ஃப்ரேமில் எவ்வளோ வரைக்கும் ஹை போயிருக்கு, எவ்வளோ வரைக்கும் லோ போயிருக்கு. ஆனால் க்ளோசிங் எங்கே ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இது புல்லிஷ் கேண்டிலா இல்லை பியரிஷ் கேண்டிலாங்கிறது டிசைட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் புல்லிஷ் கேண்டிலுக்கு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓப்பனிங் 100 ரூபாயில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 80 ரூபா வரைக்கும் கீழே போயிட்டு, இல்லையே 80 ரூபா விலை கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் வாங்கி 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு 120 வரைக்கும் போயிட்டு 110 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் 3:30 மணிக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா 110 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பையர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக வாங்குறதுனால தான் முத நாள் அந்த காலையில் ஆரம்பித்த பேரத்தை விட விலை ஜாஸ்தியாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படின்னால் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இதை புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். விக்கு ரெண்டும் ஒன்று தான். விக்கோட மேலே இருக்கிறது ஹை பாயிண்ட்டு, விக்கோட கீழே இருக்கிறது லோ பாயிண்ட். இவ்வளோ தான் வித்தியாசம். இது ஜென்ரலாக ஒரு கேண்டில் ஸ்டிக்குக்கான ரூல். ஆனால் இது பாடி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் மட்டும் இல்லை, மீனிங்கும் மாறும். அதெல்லாம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெய்டு கோர்ஸாக சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் பேசிக்காக யூடியூப் வரைக்கும் ஃப்ரீ நாலேஜுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் இதில் சொல்லிட்டேன். கேண்டில் ஸ்டிக் சார்ட்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, ஒரு கேண்டில் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, கண்டிப்பாக பதில் சொல்லிக்கிறேன். பாய்.